பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற இந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் பேக் பண்ணுறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் செம்ம மைல்டாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் மைதாவில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு 1/8 டீஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணி சின்னமன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், க்ளவ் பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சிக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 6 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், மொலாசஸ், இது வந்து சுகர் கேன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது, எனக்கு துபாயில் ஈஸியாக கிடைச்சது. 1/3 கப் ஆட் பண்ணி 1 எக் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். அதோட ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ வந்துட்டு நம்ம போர்டு மேலே நல்லா மாவை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு நீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆகிடும். நம்ம 3 போர்ஷன்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி கிளிங் ராப் பண்ணி இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் 24 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. நான் நெக்ஸ்ட் டே தான் எடுத்து யூஸ் பண்ணேன். அப்போ தான் இதை ரோல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணும். வெளியே ரொம்ப நேரம் வச்சுட்டோன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், நம்ம ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணிட்ட அப்புறம் சப்பாத்தி மாதிரி குக்கி கட்டர் வச்சு இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிட்டா ஈஸியாக வந்துடும். ஸோ இது ஒரு போர்ஷனாக தான் நீங்கள் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அவனில் 170 டிகிரி சென்டிகிரேட்க்கு 8 to 9 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கனாவே போதுமாக இருக்கும். எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டிசைன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணுறதுக்கு சுகர், வெனிலா எசன்ஸும் மில்க் போட்டிங்கனாவே ரெடி ஆகிடும். இது அப்படியே நீங்கள் குக்கி மேன், கிறிஸ்மஸ் ட்ரீக்கெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணலாம். கிட்ஸோட பண்ணுங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் இங்கே கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேரி கிறிஸ்மஸ்.